மக்களை 40 பாட்டுக்கு கால சாப்பாடு வித்துக்கிட்டு இருந்தவர் 40 பாட்டுக்கு பைக் பார்க்கிங்க்கு இடத்த கொடுத்து உடம்பு நோவாம லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 10 வருஷமா காமன் காய் சாப்பாடு படுஜோரா நடத்தி வந்த இவரு திடீரென 2 வருடத்துக்கு முன்னாடி வியாபாரத்தை நிப்பாட்டிட்டாரு. பேங்காக்கிலிருந்து சந்தபுரி போறவங்களுக்கு ஒரே குழப்பம். போன வாரம் நான் சந்தபுரிக்கு போகும் வழியில் அந்த கடை உரிமையாளர் கடைக்கு முன்னாடி நிற்பதை பார்த்து வண்டியை நிப்பாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வந்தா 4000 பாட்டு ஆச்சு. 5 பேர் வேலை பாக்குறாங்க. அவருடைய கொள்முதல் இருக்குது. கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், சம்பளம் கொடுக்கணும். கழிச்சு பார்த்தா மிஞ்சி 1500 பாட்டு 2000 பாட்டு கிடைக்கணும். இப்பதான் ரகசியத்தை சொல்றாரு. அவர் கடை வச்சு ஆள் போட்டு சம்பளம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆக்கி அரிச்சு வருவானா வரமாட்டானாங்கிறது பதிலா வீட்டுக்கு முன்னாடி வண்டியை விட்டு ஈஸியா சம்பாதிச்சுட்டாராம். அதாவது ஒரு நாளைக்கு 300 வண்டி நிக்குது பார்க்கிங், 40 பாட்டு சார்ஜ் பண்றாரு. 12000 பாட்டு ஒரு நாளைக்கு வருது. உங்களுக்கு 20 நாள் கணக்கு பண்ணாவே 2.5 லட்சம் பாட்டு வருது. அப்ப சாப்பாடு கடையா பார்க்கிங்கா? இப்பவுமே நீங்களே முடிவு பண்ணுங்க. மனசை எப்படிலாம் யோசிக்கலாம், எப்படிலாம் அடிக்குது பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.